எப்படிப்பட்ட சர்க்கரை நோயாளி இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் சரி, அந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு சுகர்னால் ஏற்பட்ட பாதிப்புகள் இருந்தாலும் சரி 15 நாளில் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி சரி பண்ணுவார் அப்படின்றத எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. சொல்லுங்க ஐயா, எப்படி 15 நாளில் சரி பண்ணுவீங்க? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, இந்த சர்க்கரை நோய் பார்த்தீங்கன்னாக்கா உலகம் ஃபுல்லாக இருக்குங்க ஐயா. ஆமாம். இதில் சர்க்கரை நோயால் ஏற்படுற பாதிப்புகள் பார்த்தீங்கன்னாக்கா உடல் எடை வெயிட் லாஸ் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வறட்சியான நாவு இருக்குது, பசி எடுக்கிறதுல ஒரு சிலருக்கு அதிக பசி எடுக்கும், ஒரு சிலருக்கு தாகமே எடுக்காது, ஒரு சிலர் அதிக தாகம் எடுக்கும், ஒரு சிலருக்கு அடிக்கடி யூரின் போகும், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா கை கால் அதிர்ச்சி இருக்கும், அசதி இருக்கும், சோர்வு இருக்கும், டயர்ட்னஸ் இருக்கும், மெலிஞ்சிடுவாங்க. இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னாக்கா சர்க்கரையால் ஏற்பட்ட பாதிப்புகள் சொல்லிட்டு வரலாம் ஐயா. ஆனால் இந்த சர்க்கரைக்கே சவால் விடுற ஒரு மருந்து 15 நாள்லேயே நார்மல் பண்ண முடியும்னு அவ்வளோ அழுத்த திருத்தமாக திரும்ப சொல்கிறீங்களே, அது என்ன மருந்து? அது என்னென்ன மூலிகைகள் செய்கிறீங்க? இது எப்படி சாத்தியமாச்சு? இப்போ நம்ம ஏற்கனவே லாங் லைஃப்னு ஒரு சொட்டு மருந்து போட்டோம். ஆமாம், அது ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பேசிட்டோம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான இன்கிரிடியன்ஸை 4 வகையான தீநீரை நம்ம அதை எடுக்கிறோம். ஆமாம். இப்போ அதை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு எங்கள் சாமிகிட்ட நான் கேட்குறப்ப அந்த லாங் லைஃப் ட்ராப்பரை திரும்ப வேற ஒரு 6 மூலிகைகளும் அது போக இந்த கடைச்சரக்கும் சேர்த்து அவர் போட சொன்னார். இந்த கடைச்சரக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிஞ்சி கடுக்காய். நேர்களே, அது பிஞ்சி கடுக்காய். ஆமாம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கொட்டைப்பாக்கு. நேர்களே, இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கொட்டைப்பாக்கு. இது பக்கத்தில் இருக்கிறது இமயமலையில் கிடைக்கிற ஒரு சலாசத்து. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து மாசிக்காய். ஓகேங்க. அது வந்து மாதுளப்பழ தோல். இது மாதுளப்பழ தோல். இப்போ நம்ம பார்த்த 5 சரக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான துவர்ப்பு சுவை உள்ளது. ஆமாம். சர்க்கரைக்கு வந்து கசப்பை விட துவர்ப்பு தான் சர்க்கரை நோயை வந்து வேகமாக குறைக்கும். ரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து வேகமாக குறைக்கும். கண்டிப்பாக. இந்த கடைசியாக இருக்கிறது வந்து ஜாதிக்காய். நேர்களே, இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதிக்காய். இந்த ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா இதுதான் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு வந்து உடம்பு எப்பயும் டயர்டாக இருக்கும், ஆண்மை குறைவு இருக்கும், அவங்களுடைய உடம்பு ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கும். இது எல்லாத்துக்குமே அந்த ஜாதிக்காயும் நம்ம இந்த தீநீரில் சேர்க்குறோம். இப்போ போடுற அந்த சுகர் நெல் ட்ராப்பரில் இது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்த பொருளாக தான் இருக்கும். இல்லை, கண்ணாடி நினச்சி போகிறாங்க. ஆமாம், காக்கா பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்காய் பொன் சொல்லுவாங்க. இது வந்து கருங்கல் குவாரிகள்ல அந்த குவாரியில கல் உடைக்கிற இடத்துல அந்த இடைவெளியில கிடைக்கும். இது வந்து அப்ரேக். இது வந்து சித்தால இந்த இதுக்கு பேர் வந்து அப்ரேக்கு. இந்த அப்ரேக் எப்படி உருவாகுது அப்படின்னா, ஒரு மலைப்பாறை, அதுல ஒரு சின்ன இடைவெளி இருக்கு அப்படின்னா அந்த இடைவெளியில இந்த ஐப்பசி கார்த்திகை மாசம் தண்ணி வந்து உள்ள ஊறி அப்படியே ஸ்டோர் ஆயிரும். அடுத்து தை மாதத்துக்கு அப்புறம் பங்குனி சித்திரை மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடும். இப்படி ஒவ்வொரு வருஷமும் ட்ரை ஆகி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர்னா அவ்வளோ மெல்லிதாக இருக்கும். இப்படி வருஷமாக சேர்ந்து இது மொத்தமாக ஸ்டோன் ஆகுறது தான் இதுதான் அப்ரேக். இந்த அளவு ஸ்டோன் ஆகுறதுக்கு குறைஞ்சது ஒரு 2000 வருஷம் ஆகும். டேங்கப்பா. ஏன்னா இது பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்கிறதுனால இதுக்கு வந்து மரியாதை இல்லாம இருக்கு. ஆனா உண்மையிலே இது தங்கத்தை விட மிகவும் உயர்வான ஒரு பொருள். வீடியோல பாக்குறவங்க என்னவாங்க, கண்ணாடி உடஞ்சிருக்கு எட்டு வச்சுக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்படியே தூளா வரும். எந்த இருக்கு பாருங்க, எவ்வளவு மெல்லிசா இருக்கு. அப்படியே இங்கிட்ட இருந்து பார்த்தா அங்கிட்ட ஒரு எல்லாமே தெரியுவாங்க. அந்த அளவு மெல்லிசா இருக்கும். சரிங்க. இத வந்து 100 புடம் போடணும். 100 புடம். ஆமா, ஒரு புடமே கஷ்டம், 100 புடம்ன்றீங்க. இத பாத்தீங்கன்னா நெருப்புல வச்சு ஊதுனாலும் அப்படியே தான் இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு நீர்ல விளையிற ஒரு பொருள் தான், நீர் தான் இது. அப்ரேக். இப்போ வந்து பஞ்சபூதங்கள்ல பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுல வந்து நீருக்கு பேரு அப்புன்னு சொல்லி தான் சித்தர்கள் சொல்றாங்க. இதை 100 புடம் போட்ட செந்தூரம் தான் இது. நேர்களே, இதுதான் 100 புடம் போட்ட பின்னாடி வர்ற மருந்து அப்ரேக் செந்தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னாக்க மேக்சிமம் சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னாக்க அப்ரேக்னாவே சர்க்கரை சார்ந்த பிரச்சனைகளுக்கும் மற்ற பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னலாக மருந்துகள் கொடுக்குறாங்க. அப்ரேக் வந்து சர்க்கரைக்கும் ஆண்மை குறைவுக்கும் மெயினான மருந்தை கொடுப்பாங்க. அது லிங்க செந்தூரம் இது மாதிரிலாம் நிறைய கொடுப்பாங்க.
நேரில் இங்கே பார்த்துருக்கீங்க, இவ்வளோ மருந்துகள் பார்த்துருக்கீங்களா? இதுலேருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த சுகர் நெல் டிராப்பர். இதில் கீழே வந்து செட்டில் ஆகிருக்கும். நம்ம குளுக்கணும் அப்படின்னா அப்படியே ப்ரௌன் கலர் ஆயிரும். இந்த கலர் வந்துடும். ஆமாம், தண்ணியில் கரைச்சா தண்ணியில் கரைஞ்சிரும். இதுதான் சுகர் நெல் டிராப்பர். ஆனால் இது எப்படிப்பட்ட சர்க்கரை நோயாளி இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ருந்தாலும் சரி, அந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு சுகர்னால் ஏற்பட்ட பாதிப்புகள் இருந்தாலும் சரி 15 நாளில் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி சரி பண்ணுவார் அப்படின்றத எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. சொல்லுங்க ஐயா, எப்படி 15 நாளில் சரி பண்ணுவீங்க? இதில் நம்ம வந்து மிகவும் சிறப்பான மருந்துகளாக சேர்க்குறோம்யா. இதில் வந்து கசப்பு சுவை உள்ள எந்த மருந்துமே சேர்க்கலை. இல்லை. ஆமாம், எல்லாமே நம்ம லாங் லைஃபுக்கு போடுறதுலையும் பார்த்தீங்கன்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், சிந்தில் சர்க்கரை, இது எல்லாமே கடுமையான தோற்பு உள்ள பொருள் தான். அதே மாதிரி அதில் நம்ம மாதுளை-பூ, வெத்தலை இதெல்லாம் போடுறோம். இதுவும் அளவுக்கு அதிகமான தோற்பு தான். அதில் 4 வகையான தீநீரை நம்ம வந்து ஒரு காம்பினேஷன் பண்ணி அந்த தீநீரில் இந்த சரக்குகளை பூரா போட்டு திரும்ப ரீடிஸ்லேஷன் பண்ணுறோம். அப்படிங்கும்போது முதல்ல ஒரு பொருள் ஒரு 50% வேலை செய்யுது அப்படின்னா அதை திரும்ப இன்னொருக்க மடக்கி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதில் மேற்கொண்டு நம்ம மூலிகைகளும் இந்த கடைச்சரக்குகளும் சேர்த்து போட்டு மடக்கி எடுக்கிறதுனால ரொம்ப அற்புதமான ரிசல்ட் இருக்கியா. 15 நாளில் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அப்ரேக் அதில் சேர்க்கறதுனால இதுதான் அதில் வந்து மிகப்பெரிய ஹைலைட். அவங்க கூகுள்லேயே சர்ச் பண்ணியே பார்த்துக்கலாம் அப்ரேக் செந்தூரம் என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கலாம். ஏன்னா இது 100 புடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் 100 புடம் போடுறாங்க. 100 புடம் போடுற அப்ரேக் 10 கிராமே 2000 ரூபாய். அவ்வளோ காஸ்ட்லி. ஏன்னா புடம் வைக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய லாங் ப்ராசஸ்ஸு. ஒரு புடம் வைக்கிறதுக்கே நல்ல ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறவங்க இருந்தால் 3 நாள் ஆகும். அப்போ 100 புடம் வைக்கணும்னா 1 வருஷம் முடிஞ்சிடும். அது நம்ம வந்து அடுத்தடுத்து மருந்துகள் செஞ்சுக்கிட்டே இருக்கனால வேற ஒரு பொருள் புடம் வைக்கும்போது இதையும் சேர்த்து அதில் வச்சிடுறீங்க. அப்போ தெரியுதுல்ல உங்களுக்கு. ஐயா, இப்போ இந்த சுகர் நெல் டிராப்பரை எவ்வளோ பேர் கொடுத்துருப்பீங்க? எவ்வளோ ஹையாக இருந்தவங்க இப்போ நார்மலாக 15 நாள் பண்ணியிருக்கீங்க? இப்போ நம்மக்கிட்ட ஒரு 580 சுகர் இருந்தவங்க 580 அதாவது சாப்பிட்ட பின்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு 15 நாளில் 210 வந்திருக்கு. 210 வந்திருக்கு 15 நாள்ல. 15 நாள். ஆனால் அவர் மேக்சிமம் டயட் இருக்க மாட்டார். டயட் இல்லாதவருக்கே வந்திருக்கு. நாட்டு சக்கரை போட்டு காப்பி குடிப்பேன் பாரு, என்னையால அந்த காப்பி குடிக்காம இருக்க முடியாதும் பாரு, அவருக்கே அந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. நான் இன்னும் டயட் ஃபாலோ பண்ணுங்க நார்மலுக்கு வந்துடும். இப்போ ஓரளவுக்கு நார்மலாக இருந்தவங்களுக்கு 15 நாளில் எவ்வளோ கொண்டு வந்திருக்கீங்க? 110 எவ்வளோ இருந்துச்சு அவருக்கு? 300 அந்த மாதிரி 280 300 இருந்தவங்களுக்கு 15 நாளில் 110 கொண்டு வந்துட்டீங்க. சூப்பர், வெல்டன் சார். ஐயா, இந்த சுகர் நெல் டிராப்பர் எடுக்கும்பொழுது மருந்து மாத்திரைகள் எடுக்கிறவங்க, அதாவது ஆங்கில மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேத, யுனானி, ஹோமியோபதி மற்றும் நேச்சுரல் ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுக்கும்பொழுது, மருத்துவ ஆலோசனை எடுக்கும்பொழுது இந்த மருந்து மாத்திரையே அதோடு சேர்த்து இது எடுக்கலாமா, எடுக்கும்போது சைடு எஃபெக்ட் எதனா வருமா அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. என்ன சொல்றீங்க? மாத்திரை எடுக்கும்போது இது எடுக்கிறதுனால எந்த பக்க விளைவும் இல்லை. ஆனால் ஒரு 15 நாள்லேருந்து 1 மாசத்துல மாத்திரை சாப்பிட்றவங்க மாத்திரையை 100% விட்டுறலாம். 100% விட்டுடலாம். ஆமா, மாத்திரை தேவையில்லை. நம்ம டிராப்பர் வந்து லோ சுகருக்கு என்னைக்கும் கொண்டு போகாது. ஆமா, இந்த முழு பாட்டில் ஒரே நாள்ல ஒரே டோஸா குடிச்சாலும் லோ சுகருக்கு கொண்டு போகாது. நம்ம அவங்க மற்ற மாத்திரைகள் சேர்த்து சாப்பிடும்போது லோ சுகர் போயிடும். ஹை சுகர் வந்து ஒண்ணுமே செய்யாது. லோ சுகர் வந்து மக்கள் உடம்பை வந்து ரொம்ப பாதிக்கும். ஓகே ஐயா, இப்போ இந்த சுகர் நெல் டிராப் எடுக்கும்பொழுது நம்ம கடைபிடிக்க வேண்டிய பத்திய முறைகள் என்னென்ன ஐயா? பத்தியம் வந்து ஒயிட் சுகர் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. ஸ்வீட் ஐட்டங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. மேக்சிமம் நாட்டு சக்கரை, கருப்பட்டி, பனவெல்லாம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கலப்படங்கள் தான் நிறையா வருது. அதனால ஒரு 3 மாதத்துக்கு எந்த இனிப்பு வகையும் சாப்பிடாம பழங்களில் வந்து நெல்லிக்காய், கொய்யா, பப்பாளி இது 3 மட்டும் அவங்க சாப்பிட்டுக்கலாம். சாப்பாட்டில் வந்து ஒரு நேரம் பாரம்பரிய அரிசி, தூய மல்லி சாப்பிடலாம். ஒரு நேரம் மில்லட்ஸ் ஐட்டம், சிறுதானியம் ஏதாவது ஒன்று ஒரு 4-5 ஐட்டத்தை வாங்கி அரைச்சி மாவு மாதிரி வச்சு தோசை மாதிரி சாப்பிட்லாம். மத்தியானம் ஒரு நேரம் அவங்க எப்பயும் சாப்பிட்ற சாப்பாடு, அதில் கொஞ்சம் காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கணும். அவ்வளோதான். அப்போ ஓகேங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, எவ்வளோ சுகர் இருந்தாலும் சரி, எவ்வளோ வருஷம் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் சரி, இந்த சுகர் நெல் டிராப்ல எடுக்கும்போது 15 நாள் க்யூர் ஆகுன்றீங்க. சூப்பர். நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் இருக்கா, கவலைப்பட வேண்டாம். 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் இருக்கா, கவலைப்பட வேண்டாம். இதுக்காக மருந்து மாத்திரைகள் நிறைய சாப்பிட்டு இருக்கீங்களா, கவலைப்பட வேண்டாம். இருக்கவே இருக்கு சுகர் நெல் டிராப்பர். இது மருத்துவரின் ஆலோசனைப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஐயா கொடுத்துருக்காரு. இதோடு பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் குளிகை கொடுக்குறேன்றாரு. அது தேவைப்படுறவங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றாரு. இதெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 15 நாளில் எவ்வளோ பட்ட ஹை சுகர் இருந்தாலும் நார்மல் ஆகுதுன்றாரு. உங்களுக்கும் சர்க்கரை இருக்கா, கவலைப்படாது. எவ்வளோ இடத்துல மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாச்சு,
இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சைடு எஃபெக்ட் வந்துருச்சு, இல்லை மருந்து மாத்திரைகள் வேலை செய்யலை, அப்படியே தான் இருக்குது, உடலில் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றீங்களா? கவலைப்பட வேண்டாம். எவ்வளோ இடத்துல ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு முறை கீழே போகிற நம்பர் கால் பண்ணிவிட்டு படித்த பட்டதாரி மருத்துவ மூலம் கொடுக்குற இந்த மருந்துகளையும் மருத்துவ ஆலோசனைகளையும் நீங்கள் கண்டிப்பாக பெற்று இந்த மருந்துகளை எடுத்துக்கோங்க. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா யாரோ ஒருவருக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.